ஏழைகளுக்கு வழங்கும் 5 கிலோ தானியத்துடன் ரூபாய் 5000 சேர்த்து வழங்க வேண்டும் என மத்திய மாநில அரசுகளுக்கு பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபீக் கோவையில் தெரிவித்துள்ளார். கொரோனா 2ஆம் அலை காரணமாக பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வரும் 80 கோடி ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் மே, ஜூன் மாதங்களில் கூடுதலாக தலா 5 கிலோ அரிசி உள்ளிட்ட உணவு தானியங்கள் இலவசமாக வழங்கப்படும் என மத்திய மாநில அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபீக், மத்திய அரசு வழங்குவதாக அறிவித்த 5 கிலோ தானியத்துடன் 5000 ரூபாய் பிரதமர் நிவாரண நிதியாக வழங்க வேண்டும் எனவும், மேலும் தமிழகத்திற்கு கூடுதலாக 50 லட்சம் தடுப்பூசிகளை வழங்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்த அவர், வாக்குப்பதிவுகள் முடிந்த நிலையில் வாக்கு இயந்திரங்கள் உள்ள மையங்களில் பல்வேறு சர்ச்சைகள் எழுந்து வருவதால் வாக்கு எண்ணிக்கையை உடனடியாக நடத்த வேண்டும் என தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் அமைப்பாளர் ராதாகிருஷ்ணன், அறக்கட்டளை உறுப்பினர் பொன்ராஜ் ஆகியோர் உடனிருந்தனர். தேதி இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு உடனடியாக தமிழகத்தில் வாக்குப்பதிவு நடந்த தமிழகத்தில் அனைத்து தொகுதியிலும் வாக்கு எண்ணிக்கை உடனே தொடங்க வேண்டும் என்று இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் அனுப்பினேன். ஏன் என்று சொன்னால், வாக்காளர்களும் சரி, முகவர்களும் சரி, வேட்பாளரும் சரி, கண்டெய்னர் லாரி வருகிறது, யார் போனாலும் அந்த ரோட்டில் யார் போனாலுமே சந்தேகமாக பார்க்குறாங்க. அதை நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில், ஏன்னா இந்திய ஜனநாயகத்தில் தேர்தல் ஆணையம் மிகப்பெரிய மக்களுக்கு நம்பிக்கை தரக்கூடியது. அந்த தேர்தல் ஆணையத்துக்கு மேலே மக்களுக்கு ஒருவித அச்சம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. அதனால் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு நான் கடிதம் அனுப்பினேன். உடனே தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வாக்குகளை எண்ணி உடனே முடிவுகளை அறிவிக்க வேண்டும் என்று இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் அனுப்பியுள்ளேன். மேலும் தடுப்பூசி 2ஆம் தடுப்பூசி பற்றாக்குறை இருப்பதாக பத்திரிகையின் வாயிலாக நான் தெரிந்து கொண்டேன். அனைத்து மக்களுக்கும் தடுப்பூசி கிடைக்க வேண்டும் என்பது பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் கோரிக்கையாகும். 50 லட்சம் தடுப்பூசிகளை உடனடியாக மத்திய அரசு தமிழகத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நேற்று மத்திய அரசு 5 கிலோ உணவு தானியம் வழங்குவதாக மே, ஜூன் மாதத்திற்கு வழங்குவதாக அறிவித்துள்ளது. இதை நாங்கள் மத்திய அரசை பாராட்டுகிறோம். மேலும் 5 கிலோ உணவு தானியங்களுடன் 5000 ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் கொடுத்தால் இந்த நேரத்தில் மக்கள் பயன்பெறுவார்கள் என்பதை மத்திய அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம்.